போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி முன்னுரை. அன்பார்ந்த இறை மக்களே, பொதுக்காலத்தின் 21ஆம் ஞாயிறு இன்று. நாம் யார், நாம் என்ன செய்கின்றோம் என்று நம்மை பற்றிய ஓர் அகப்பயணத்திற்குள் செல்ல இறைவன் இன்று நம்மை அழைக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பலவிதமான அடையாள அட்டைகளை வைத்திருக்கிறோம். நாம் என்ன வேலை செய்கிறோம், நம் தகுதி என்ன என்பதை இந்த உலகம் அதை வைத்துதான் தீர்மானிக்கிறது. ஆனால் இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எந்த அடையாள அட்டையும் கேட்கவில்லை. மாறாக நம் இதயத்தை பார்த்து ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்கிறார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில், உன் இன்ப துன்பங்களில் நான் உனக்கு யார்? முதல் வாசகத்தில் உலக காரியங்களில் அதிகாரமும் பதவியும் எப்படி நிலையற்றவை என்பதை பார்க்கிறோம். கடவுள் கொடுத்த பொறுப்பை சுயநலத்திற்கு பயன்படுத்திய அதிகாரி நீக்கப்படுகிறார். நம் வாழ்வில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள குடும்பம், வேலை, பொறுப்புகள் அனைத்தும் நாம் ஆதிக்கம் செலுத்த அல்ல, அன்போடு சேவை செய்யவே கொடுக்கப்பட்டுள்ளன என்பதை இது நினைவூட்டுகிறது. இரண்டாம் வாசகத்தில் நம் வாழ்வின் பல நேரங்களில் ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் இந்த ஏமாற்றம் என்று நாம் திகைத்து நிற்கும்போது தூய பவுல் நமக்கு ஒரு மாபெரும் ஆறுதலை தருகிறார். கடவுளின் எண்ணங்களும் வழிகளும் நம் புத்திகளுக்கு எட்டாதவை. புயல் வீசும் கடலில் மாலுமியை நம்புவது போல நம் வாழ்வின் இருண்ட கணங்களில் இறைவனின் ஞானத்தை நாம் முழுமையாக நம்ப வேண்டும். நற்செய்தியில் இயேசுவை பற்றி பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பதையும் தாண்டி நீ என்ன சொல்கிறாய் என்று பேதுருவிடம் இயேசு கேட்கிறார். பேதுரு தன் உள்ளத்திலிருந்து இயேசுவை வாழும் கடவுளின் மகன் என்று ஏற்றுக்கொண்ட போது அவர் ஒரு பாறையாக மாறுகிறார். நம்மோடு வாழ்பவர்களிடம் நாம் யார் என்று கேட்டால் மற்றவர் நம்மை பற்றி கூறும் பதில் என்னவாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நமது வாழ்வு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறதா என்பதை சிந்தித்தவர்களாய் இன்றைய பலியில் பங்கேற்போம். இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக இணைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே, பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே, பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கிறார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. மாதா தொலைக்காட்சியின் அன்பு பக்தர்களுக்கு வணக்கம். மாதா தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் உங்களுடைய குடும்பங்களுக்காக, உங்களுடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக, இச்சமூகத்தின் நலன்களுக்காக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று பொது காலத்தின் 21வது ஞாயிறை நம்முடைய திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்றது. வாழ்க்கையில் யார் எனக்கு தஞ்சம், யார் எனக்கு அடைக்கலம், எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யார் உண்டு என்ற மன உணர்வோடு இக்கல்வாரி பலியிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய வாழ்வை கடவுளுடைய கரத்திலே அவர் செய்த நன்மைகளுக்காக, கடந்து வந்த பாதையில் அவர் நம்மோடு உடனிருந்து நம்மை வழிநடத்தியதற்காக நாம் நன்றி கூற இத்திருப்பலியிலே இணைகின்றோம். இந்த அருமையான நாளில் கடவுள் நம்முடைய வாழ்வின் பாதையில் பல நபர்கள் மூலமாக அவர் நமக்கு யார் என்று வெளிப்படுத்துகிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் அவரை யாராக நாம் அவரை அனுபவிக்கிறோம். நாம் பிறருக்கு அந்த கடவுளின் சாயலை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்ற உணர்வை எல்லாம் உள்ளத்திலே சுமப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி வரும் பொருட்டு நாம் சொல்லாலும் செயலாலும் செய்த பாவங்கள் குற்றங்களுக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும், நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே,
இருப்பவரே நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவருமான இறைவா, நீர் கற்றுத் தருவதை மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறிவரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை திருவசனங்கள் 19 முதல் 23 முடிய. உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். அந்நாளில் இல்க்கியாவின் மகனும் என் ஊழியனுமாகிய எலியாக்கிமை நான் அழைத்து, உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி, உன் கச்சையை அவன் இடுப்பில் கட்டி, உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமில் குடியிருப்போருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தந்தையாவான். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். உறுதியான இடத்தில் அவனை முளை போல அடித்து வைப்பேன். அவன் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவே. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு
செவிசாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உரைபவர், எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர். ஆனால் செருக்குற்றோரை தொலையில் இருந்தே அறிந்து கொள்கின்றீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. கைவினை பொருளை கைவிடாதேயும். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 33 முதல் 36 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது! அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை! அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை. அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அலகு 16, அருள்வாக்குகள் 13 முதல் 20 முடிய. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறை வாக்கினருள் ஒருவர் என்றும்
சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனானின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகில் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மாதா தொலைக்காட்சியின் அன்பு பக்தர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. விபத்தில் ஒரு இளைஞன் சிக்கிக் கொள்ளுகிறான். அந்த விபத்து நடந்த இடத்தில் பலர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு பெரியவர் அவனிடம் சென்று தண்ணீர் கொண்டு கொடுக்கிறார். அந்த இளைஞன் அவரை பார்த்து கேட்கிறான், நீர் யார் என்று. சற்று தலையில் அடிபட்டதால் யாரையும் அடையாளம் காண முடியவில்லை. அவன் கேட்ட கேள்வி அந்த பெரியவருக்கு சற்று ஆச்சரியத்தை கொடுத்தது. ஒரு முதியோர் இல்லத்திற்கு சென்றிருக்கிறேன். அங்கே விலாசம் முகவரி இழந்த பல முதியவரை அவ்வப்போது பார்ப்பேன். அப்பொழுது ஒரு வயதான ஒரு தாய் என்னிடம் பேசுகிற பொழுது, அப்பா நீங்க யாரு என்று கேட்பார். இயேசுவில் பிரியமானவர்களே, வாழ்க்கை பயணத்தில் பல மனிதர்களை நாம் சந்திக்கிறோம். இன்றைய நாளில் பொதுக்காலத்தின் 21வது ஞாயிறில் இறைமகன் இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த இறை வார்த்தையில் கடவுள் பல மனிதர்கள் வழியாக நம்மோடு உரையாடுகிறார், நம்மோடு உறவு கொள்ளுகிறார். பல மனிதர்கள் வழியாக நம்மோடு அவர் சந்திக்கிறார். இந்த உலகில் நாம் பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நமக்கு நெருக்கமானவர்கள் அல்ல. நாம் பயணம் செய்கின்ற இந்த பயணத்தில், இந்த வாழ்க்கை படகிலே பலர் நமக்கு தெரியாத நபர்கள் நமக்கு உதவி செய்கின்ற பொழுது, நீங்க யார், நீர் யார் என்று கேட்கக்கூடிய அந்த வாக்கியம், வார்த்தைகள் பல மனிதர்களுக்கு வியப்பையும் ஆச்சரியத்தையும் கொடுத்திருக்கிறது. வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு எண்ணத்திற்காக நம்மோடு அவர்கள் பழகுகிறார்கள். நட்பு உறவாக இருக்கலாம், குடும்ப உறவாக இருக்கலாம். இந்த உறவுகளெல்லாம் நம்மோடு பழகுகின்ற நாட்களில் ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்துதான் நம்முடைய உறவுகளை அவர்கள் உறுதி செய்து கொள்கிறார்கள். நம்முடைய உறவுகளை அவர்கள் உறுதி செய்து கொள்ளுகிற பொழுது அவர்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் என்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டு.
ஒரு தாய், ஒரு குழந்தை. இந்த குழந்தையை கவனிக்கக்கூடிய தாய் அந்த குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிற பொழுது அந்த தாய் அந்த குழந்தையின் தேவையை நிறைவு செய்து ஒரு தாயினுடைய நிலையில் பணி செய்கிறார். ஒரு கணவன், ஒரு மனைவி குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் அன்பையும் தங்களுடைய மதிப்பையும் குடும்பத்தில் அவர்கள் பிரதிபலிக்கின்ற பொழுது அன்பையும் அவர்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள் ஒருவர் மற்றவருக்குள். குடும்ப உறவுகள் ஒருவரை மற்றவரை யார் என்று கேட்பதில்லை. ஆனால் மனிதனுடைய உறவுகளில் தெரியாத நபர்களை யார் என்று கேட்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசுவோடு நெருக்கமான சீடர்கள் இவர்கள் பயணம் செய்கிறார்கள். இந்த பயணத்தில் இயேசு அவர்களுக்கு பலவிதமான அனுபவங்களை கொடுக்கிறார். அந்த அனுபவங்களில் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இவர் யார் என்று முழுமையாக அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளவில்லை. அந்த சமூகம் இயேசுவை பின்தொடர்ந்து இயேசுவிடமிருந்து ஏதாவது கிடைக்குமா என்ற எண்ணத்தோடு தான் இயேசுவினுடைய பயணத்தில் உடன் பயணிக்கிறார்கள். ஒருவேளை இயேசுவிடமிருந்து குணம் பெற்ற நோயாளிகள், தொழுநோயாளிகள், இல்லை காது கேட்காதவன், பார்வை இழந்தவன், முடக்குவாதம் எவராக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு பலன் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு தான் சென்றார்கள். அவர்கள் நம்பினார்கள், இவரை பின்தொடர்ந்தால் எங்களுக்கு மறுவாழ்வு உண்டு. எனவே அவர்கள் பார்த்த பார்வை இயேசுவை ஒரு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய, இல்லை ஒரு மருத்துவராக பார்த்திருக்கலாம். இல்லை இந்த சமூகத்திலே நலம் குன்றியவர்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவர் இவர் என்று அவர்கள் நினைத்திருந்து அவரை பின்தொடர்ந்திருக்கலாம். அதோடு மட்டுமல்லாமல் இயேசுவை பின்தொடர்ந்த மக்கள் கூட்டம், இந்த பரிசேயராக இருக்கலாம், சதுசேயர் தலைமை குருக்களாக இருக்கலாம், இவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இவர் என்ன செய்கிறார் என்பதை பார்ப்பதற்காக. இவரிடம் இந்த வல்ல செயல்கள் செய்வதற்கு யார் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? இவருடைய குடும்பத்தை, இவருடைய உறவுகளை, இவருடைய பெற்றோர்கள் செய்த தொழிலை எல்லாம் எங்களுக்கு தெரியும். தெரிந்த பின்பு இவர் இப்படிப்பட்ட பணிகளை செய்வதற்கு யார்? அதோடு மட்டுமல்லாமல் இவர் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்தானே என்ற ஒரு முன்சார்பு எண்ணத்தோடு தான் இயேசுவோடு பயணித்தார்கள். இயேசுனுடைய பயண வாழ்க்கையில் உடன் பயணித்த மக்கள், பலன் பெற்ற நோயாளிகள், இவர்களோடு பயணித்தவர்கள்தான் இயேசுவுக்கு நெருக்கமான சீடர்கள். எனவே இயேசுவினுடைய வாழ்க்கையிலே இயேசு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, மக்கள் என்னை பற்றி யார் என்று சொல்கிறார்கள்? மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். இயேசுவினுடைய பயணம் அந்த பிலிப்பு செசாரியா பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவர் தன்னுடைய சீடரை பார்த்து கேட்கக்கூடிய ஒரே கேள்வி. இதற்கு சிலர் யோவான் என்று சொல்கிறார்கள், இறைவாக்கினர் என்று சொல்கிறார்கள். எல்லாரும் அவர்கள் சொல்வதை இங்கே பிரதிபலித்தார்கள். ஆனால் என்னோடு பயணிக்கக்கூடியவர்கள் நீங்கள், என்னை பற்றி அறிந்தவர்கள் நீங்கள். உங்களுடைய குடும்ப உறவுகள், உங்களுடைய சொத்து, உங்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இவரை பின்தொடர்ந்தால் எங்களுக்கு வாழ்வு உண்டு, இவர் கடவுளுடைய மகனாக இருக்கக்கூடும் என்ற எண்ணத்தோடு பின்தொடர்ந்தார்கள் அந்த சீடர்கள். எனவே தான் இயேசுவோடு பயணித்த சீடர்களை பற்றி இயேசு கேட்கிற கேள்வி, என்னை நீங்கள் யார் என்று சொல்கிறீர்கள்? பேதுருடைய பதில் மிகவும் அதிர்ச்சியை கொடுத்தது. நீர் கடவுளுடைய மகன், நீர் மெசியா. அன்புக்கினியவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே பல்வேறு சூழல்களிலே இந்த இயேசுவை நாம் அனுபவித்திருக்கிறோம். இந்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே
நாம் இறை அனுபவமாக, இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இயேசு எனக்கு ஒரு நல்ல மருத்துவராக, நல்ல ஒரு ஆறுதலை சொல்லக்கூடியவராக, இல்லை நல்ல பாதுகாப்பாளராக, இல்லை என்னோடு பயணிக்கக்கூடிய ஒரு நண்பராக, இல்லை என்னோடு பயணிக்கக்கூடிய ஒரு தாய் தந்தையாக இந்த இயேசுவை நாம் அனுபவித்திருக்கிறோம். எனவே ஒவ்வொரு மனிதர்களுக்கும், இந்த இறை நம்பிக்கையில் வாழுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த இயேசுவினுடைய இறை அனுபவம் வேறுபடும். எல்லோரும் எனக்கு மருத்துவர் என்று சொல்ல முடியாது, நண்பர் என்று சொல்ல முடியாது. நம்முடைய இறை அனுபவம் தான் இந்த மானிட மகனை யார் என்று சொல்ல முடியும். நம்முடைய இறை அனுபவத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த இணைப்பு பாலம், தொடர்பு, நமக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்ல முடியும். யோவான் எழுதிய நற்செய்தியிலே வாசிக்கின்ற பொழுது 15வது நூல் பகுதி மிக தெளிவாக ஒரு கொடி செடியினுடைய ஓமையை பற்றி, திராட்சை கொடி ஓமையை பற்றி இயேசு சொல்லுகிறார். நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இணைந்திருந்தால் நீங்கள் எதையும் செய்ய முடியும். நீங்கள் எதை விரும்பி கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். இணைந்து வாழக்கூடிய ஒரு இறை நம்பிக்கை வாழ்க்கை, இணைந்து வாழுகின்ற இறை நம்பிக்கை வாழ்க்கையிலே இந்த இயேசு எனக்கு யார்? இந்த இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே ஏராளமான நெருக்கடிகள், ஏராளமான கடன் பிரச்சனைகள், ஏராளமான நோய் நொடிகள், இப்படிப்பட்ட சூழல்களிலும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த இயேசு எனக்கு யார்? சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. குழந்தை பருவத்திலிருந்து இன்று வரை என்னை தாங்கிய, என்னை பாதுகாத்த, என்னை சுமந்து சென்ற இந்த மானிட மகனாய இயேசு கிறிஸ்து எனக்கு யார்? ஏறத்தாழ 33 ஆண்டுகள் தான் இந்த மண்ணிலே பிறந்து ஒரு இளைஞனாக வாழ்ந்து எனக்காக இந்த உலகிலே பாடுகளையும் துன்பங்களையும் பட்டு சிலுவையிலே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த அந்த உயிர்த்த ஆண்டவர் எனக்கு யார்? இதற்கு பதில் இறை அனுபவம் தான் ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்லும். அந்த இறைவனுடைய அனுபவத்தை பெற்றவர்கள் தான் இதற்கு சரியான பதிலை சொல்ல முடியும். மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்விற்கு யாரும் இல்லை. என்னுடைய இந்த துன்ப கலத்தை யார் என்னிடமிருந்து எடுப்பார்? இந்த துன்ப கலத்திலிருந்து எனக்கு வாழ்வு உண்டா என்று நினைக்கின்ற ஒருவருக்கு இந்த இயேசு யார்? என்னுடைய வாழ்க்கையிலே ஏராளமான கடன் பிரச்சனைகள், என்னுடைய குடும்பத்திலே ஏராளமான குழப்பங்கள், என்னுடைய குடும்பத்திலே என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டால் என்னுடைய மனைவி, இல்லை என்னுடைய கணவர், எனக்கு பொறுப்பற்ற பிள்ளைகள், இந்த பிள்ளைகளை நான் பெற்றெடுத்தேன், வளர்த்தேன், ஆனால் குடும்பத்திலே நிம்மதி இல்லை. இப்படிப்பட்ட சூழலிலே எனக்கு இயேசு யார்? இந்த இயேசுவை என்னுடைய குடும்பத்தில் நான் நம்பிக்கையோடு கொண்டிருக்கிறேனே, நான் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த வாழ்க்கையிலே திடீரென்று ஏற்பட்ட இந்த குடும்பத்தினுடைய இழப்பு என்னுடைய வாழ்க்கையில் பெரிய கேள்விக்குறியை எழுப்பி இருக்கிறது. இந்த தருணத்தில் எனக்கு இயேசு யார்? அன்புமிக்க சகோதரர்களே, ஒவ்வொருடைய வாழ்வின் அனுபவம் அந்த இறை அனுபவத்தில் தான் இயேசுவை யாரென்று கண்டுகொள்ள முடியும். அந்த இயேசுவை யாரென்று கண்டுகொள்ள அந்த இறைவனோடு நாம் பயணிப்போம். வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் அந்த கடவுள் நம்மோடு உடனிருப்பார், நம்மை தாங்குவார், நம்மை சுமப்பார், நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பராமரித்து பாதுகாப்பார். எனவே அந்த இறைவனை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழ்வோம். அதற்கான ஆற்றலையும், துன்பங்கள் துயரங்கள் வருகிற பொழுது அதற்கான ஆற்றலையும் அருளையும் நமக்கு தருவார் என்ற உறுதியோடு இக்கல்வாரி பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய நம்பிக்கையை எல்லோரும் எழுந்து நின்று அறிவிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ண
கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றித்து தொடங்கும் நம்முடைய தேவைகள் மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் உலக மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுவோம். எம் பாறையாம் இறைவா, எம் தாய் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். புனித பேதுரு உம்மை பற்றிய மெய்யான உண்மையை அறிக்கையிட்டது போல் பணியாளர்களாகிய இவர்கள் அனைவரும் தொடர்ந்து உமது அன்பின் இரக்கத்தின் பிரதிநிதிகளாக வாழவும், சமூகத்தால் ஓரங்கட்டப்பட்டு முகவரிகளை இழந்து விசுவாச வாழ்வை கேள்விக்குறிகளாக மாற்றும் அனைவரும் மகன்தான் உண்மையான மெசியா என்பதை அறிந்து நம்பிக்கையோடு வாழ்வை முன்னெடுத்து செல்லும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, நாட்டின் எல்லையையும் மக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து இராணுவ வீரர்களுக்காகவும் பாதுகாப்பு படையினருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் ஆபத்தான சூழல்களில் கடமையாற்றும் போது நீர் அவர்களுக்கு திடமான பாறையாகவும் அரணாகவும் இருந்தருளும். போர் மற்றும் வன்முறைகள் அற்ற அமைதியான சூழல் நிலவ அவர்கள் செய்யும் தியாகங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, இன்றைய நவீன உலகில் தங்களின் சுய அடையாளம் என்ன, தங்களின் எதிர்காலம் என்ன என்று தெரியாமல் குழப்பத்துடனும் மன அழுத்தத்துடனும் தவிக்கும் ஒட்டுமொத்த இளைய சமுதாயத்திற்காகவும் மன்றாடுகிறோம். சமூக ஊடகங்களின் போலி புகழ்ச்சிகளிலும் உலக போக்குகளிலும் தங்கள் அடையாளத்தை தேடி ஏமாந்து போகாமல் உம்மில் தங்களின் உண்மையான அடையாளத்தை கண்டு கொள்ளவும், இந்த சமூகத்திற்கு பயனுள்ள பாறைகளாக மாறவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவாழ்வே வாக்களிக்கும் இறைவா, அமைதியின்றி தவிக்கும் உலக மக்கள் அனைவருக்காகவும், குறிப்பாக போர், வறுமை, கொடிய நோய்கள் மற்றும் தீராத மன உளைச்சல்களால் துன்புறுவோருக்காக மன்றாடுகிறோம். ஏன் இந்த வேதனை என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் அவர்கள் கதறும்போது அவர்களின் கண்ணீரை துடைத்து புது நம்பிக்கையை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் வாழ்வின் முதலே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் இந்த மாபெரும் குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். இதன் மகத்தான பணிக்காக உழைக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், பணியாளர்கள், ஜெபக்குழுவினர் மற்றும் மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் உதவி செய்யும் நன்கொடையாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் தொடர்ந்து தங்களின் பணிகளாலும் வாழ்வாலும் நற்செய்திக்கு சான்று பகர்ந்திடவும், என்றும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடும் ஆன்ம பலத்தோடும் வாழும்
வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் ஒப்பு கொடுத்த எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. ஆவேலை போல் தந்தையின் தலையீற்றையோ, நோவாவை போல் தகன பலியினையோ. ஆவேலை போல் தந்தையின் தலையீற்றையோ, நோவாவை போல் தகன பலியினையோ. ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ, ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ, என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். அன்புமிக்க சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல தாயும் தந்தையுமாய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையின் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடுவோம்.
அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீ, அவரையே மீட்பராகவும் ஈடு ஏற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீ. அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து
அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு வரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் சிறப்பாக எங்கள் தமிழகத்தின் பொதுநிலையின் மறைசாட்சியுமான புனித தேவ சகாயம் மற்றும் அனைத்து புனிதர்களுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என்று, என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு நீர் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையில் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தரும் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராய் இயேசுவே, நாங்கள் உட்கொள்ளும் திருரத்தம் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் உம்முடைய பரிவிரக்கத்தால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் காத்திடும் அருமிருந்தாயிடரும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த தெய்வீக செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக
இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா, உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களையும் உங்கள் வாழ்வையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இதய அன்பிலும் ஆரோக்கிய தாயின் அருள் ஆசீரிலும் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், திகழ்கின்ற திருமரியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.